ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா அனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பள்ளிவாசலில் தர மாதிரியே டேஸ்டியான நோம்பு கஞ்சி வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெந்தயம், பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சு குக்கர் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் 1-2 தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இதில் நான் 150 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் குளிர்ச்சிக்காக. இதெல்லாம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். வெந்தயம் அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா கசப்பு வந்துடும். அதுக்காக பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்குது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போடக்கூடாது. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் கிளறி விட்டுட்டு இருக்கறனால கொஞ்சம் சரியாக கேப்சர் பண்ண முடியல, சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா போட்டுக்கலாம். புதினா அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா பிரியாணி மாதிரி ஆயிரும். அதுக்காக போட்டோன்னு பேருக்கு ஒரு 4 புதினா தழை போட்டால் போதும். பாருங்கள், நல்லா வணங்கிட்டு இருக்குது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அதிகமாக போடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுவே நாட்டு தக்காளி அப்படின்னா நீங்கள் 1 போட்டாலும் போதும். 150 கிராம் அரிசிக்கு. இது ஆப்பிள் தக்காளி, அதனால 2 எடுத்திருக்கேன். கொஞ்சோன்னு மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டுக்கோங்க, தக்காளி நல்லா வணங்குறதுக்காக. எல்லோரும் நோன்பு வச்சுருப்பீங்க. இந்த சமயத்தில் எப்படின்னா அதிகமாக எண்ணெய், காரம், உப்பு அதெல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. ஏன்னா நோன்பு வச்சுட்டு காலையிலேருந்து வெறும் வயிறாக இருக்கும். நோன்பு திறந்ததும் ரொம்ப காரம் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். முடிஞ்ச அளவுக்கு காரம், எண்ணெய், உப்பு இதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஊற வச்ச அரிசி, பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு, வெந்தயம் எல்லாம் போட்டு இதுக்கு 1 மடங்கு அரிசிக்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றினோன்னா குக்கரில் வைக்கும்போது எல்லாம் பொங்கி போயிடும். அதுக்காக ஒரு 3 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றும்போது உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி கம்மியாக வச்சா போதும். எவ்வளோதான் வெரைட்டியாக நம்ம இஃப்தாருக்கு செஞ்சாலும் இந்த நோன்பு கஞ்சிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இதை குடித்தோம்னா தான் நோன்பு திறந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் கைமாலாம் போட்டு செய்வாங்க. நான் இன்னும் கைமாலாம் போட்டு செஞ்சதே இல்லை. எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும்.
பாருங்கள், குக்கர் மூடி வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் வந்துடட்டும். இந்த நோம்பு கஞ்சியில் வந்துட்டு அவ்வளோ சத்து இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு பொருளுமே வந்து சத்தானது தான். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு, இதில் பட்டை கிராம்லாம் வந்துட்டு அதிகமாக போடக்கூடாது. சும்மா போட்டோன்னு பேருக்கு ஒரு 2 போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாயும் அப்படி தான் கட் பண்ணி போடக்கூடாது. முழுசாக காம்பை மட்டும் கிள்ளிட்டு தான் போடணும். ஏன்னா எல்லாமே அதிகமாக போடும்போது அது வந்து குழம்பு மாதிரி ஆயிரும். பாருங்கள், தேங்காய் ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் ஊற்றிக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நோம்பு கஞ்சி. இந்த நோம்பு கஞ்சிக்கு வந்து நான் வடை சமோசாலாம் வெளியே தான் வாங்கிக்கிட்டேன். பாருங்கள், நோம்பு கஞ்சி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.